வணக்கம். ஓம் ஜெய் குருவே துணை. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக குரு சாக்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. அன்புமிக்க கன்னிராசி நேயர்களே, இந்த வருடம், இந்த தமிழ் குரோதி வருடம் குரு பெயர்ச்சி மட்டும் வரும் 1ஆம் தேதி நிகழ இருக்குங்க. மற்றபடி சனி பகவான் பெயர்ச்சியோ ராகு கேது பகவான் பெயர்ச்சியோ இந்த குரோதி தமிழ் வருடத்தில் கிடையாது. இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்குன்னே வந்திருக்குங்க. உங்களுக்கு ஒரு விடிவு காலம் வந்து விட்டது, நீங்கள் எதிர்பார்த்த காலம் வந்து விட்டது. சொல்லியிருப்பீங்களா, எனக்கும் ஒரு காலம் வருண்டா அப்படின்னு. அந்த மாதிரி அந்த காலம் இப்போ தாங்க. அதை ஏன் கன்னிராசியை மட்டும் இவ்வளோ குஷியாக சொல்கிறோம்னு நினைக்காதீங்க. காரணம் இருக்குது. அதாவது உங்களுக்கு வந்து 9ஆம் இடத்துக்கு குரு வராரு. 9ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசியும் பார்க்குறாரு. உங்களுக்கு 3ஆம் இடத்தை 5ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. இந்த குரோதி வருடம் உங்களுக்கு வந்து குதூகலமான வருடமாக, குஷியான வருடமாக இருக்க போகிறது அப்படிங்கிறத வந்து குரு பெயர்ச்சியை மட்டும் வச்சு சொல்லுங்க. இன்னும் சில காரணங்கள், கிரகங்கள் இருக்குது பாருங்களேன் ஆதாரப்பூர்வமாக. இப்போ உங்களுக்கு வந்து பாக்கியஸ்தானத்துக்கு குரு வராரு, உங்களையும் பார்க்குறாரு, உங்கள் 3ஆம் இடத்தை 5ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. இவர் ரொம்ப சாதகமாக இருக்காருங்களா? சனி பகவானை எடுத்துங்க. சனி பகவானுக்கு 6ஆம் இடமும் 8ஆம் இடமும் உகந்த இடங்க. உங்களுக்கு 6ல் சனி பகவான் இருக்கார். அவருடைய பார்வையாக 3, 7, 10 பார்ப்பார். உங்களுக்கு 3ஆம் இடமாக உங்களுடைய சனியோட 3ஆம் பார்வையாக உங்களுடைய 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. அவருடைய 7ஆம் பார்வையாக 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. அவருடைய 10ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஆனால் அந்த 3ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்குது. ஆகவே இந்த சனி பகவான் அமர்ந்திருக்கிறதும் அவருடைய பார்வையும் உங்களுக்கு இன்னும் அருமையான உங்களுக்கு ஏற்ற, உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய இடத்துல தாங்க சனி பகவானும் பார்வையும் உள்ளது. அதனால தான் இந்த குரோதி வருடம் கன்னி ராசிக்காரங்களுக்கு குஷியான வருடம், குதூகலமான வருடம், ரொம்ப சூப்பராக இருக்குங்க அந்த குரோதி வருடம். அதே மாதிரி கன்னியிலே கேது இருக்கார், எதுவும் பண்ணுவார், அவர் மன அமைதி தாங்க கொடுப்பாரு. அவருக்கும் குரு பார்வை கிடச்சிருச்சு. அப்படிங்கும்போது உங்களை எச்சரிக்கிறதுக்கு ஒரே ஒரு கிரகம் தான் இருக்குது. இந்த 4 கிரகம் நீண்ட வருடம், அதாவது 1 வருடம், 1.5 வருடம், 2.5 வருட கிரகங்களில், வருடக்கோள்களில் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிற விதமாக ஒரு கோள் மட்டும் இருக்குது 7ஆம் இடத்துல. சரி, பலன்களை பார்ப்போங்களா? கன்னி ராசிக்கு 8ஆம் இடத்துல இருந்து ஒரு மன தெளிவை கொடுக்காத, ரொம்ப ஒரு நிம்மதி இல்லாத ஒரு குரு வந்து இப்போ உங்களுக்கு 9ஆம் இடத்துக்கு வராருங்க. 9ஆம் இடம் என்பது தர்மம், பாக்கியம், அதிர்ஷ்டம், தந்தை, பித்ருக்கள் ஆசீர்வாதம், புதையல் யோகம், இந்த மாதிரி சொல்லக்கூடிய மிக அற்புதமான, அதிர்ஷ்டமான, பாக்கியமான இடங்க 9ஆம் இடம். அந்த 9ஆம் இடத்துலேருந்து 5ஆம் பார்வையாக உங்கள் கன்னி ராசியவே பார்க்குறாரு. சரி, கன்னி ராசியை மட்டும்தான் பார்க்குறாரு, ஏன் விருச்சிகத்தையும் தான் பார்க்குறாரு, தனுசையும் தான் பார்க்குறாரு, ஏன் அவங்களுக்கும் நீங்கள் இதே மாதிரி தான் சொல்லுவீங்களான்னா, இல்லைங்க, கன்னிக்கு தான் ரொம்ப டாப். அதுக்கு தான் இப்போ சனி பகவான் கேது நிலைமையை சொல்லியாச்சு. விருச்சிகத்துக்கும் மகரத்துக்கும் வந்து அவங்களுடைய மற்ற கிரகங்கள் உங்களை மாதிரி ஒரு அனுகூலமாக இல்லை அவங்களுக்கு. அதனால் உங்களுக்கு தான் இந்த குரோத வருடம் அனுகூலமான, குஷியான, குதூகலமான வருடம். இப்போ உங்களுக்கு கன்னி ராசியும் உங்கள் ராசியே குரு பார்க்குறாரு. அங்கே ஏற்கனவே கேது இருக்கார், இருந்தாலும் கவலை இல்லை. அவர் இருந்தாலும் மன அமைதியை, தெளிவான மனசை இப்படி தான் கொடுப்பாரு. இப்போ அவருக்கு குரு பார்வையும் கிடைச்சிருச்சு, ரொம்ப சூப்பர். அதே மாதிரி தெளிவான மனநிலையை சொல்லக்கூடிய இன்னொரு இடம் 5ஆம் இடம். 5ஆம் இடத்துக்கும் இப்போ குரு பார்வை கிடைச்சதுனால நீங்கள் டக்குன்னு முடிவெடுத்து இப்போது நல்ல வேகமான வளர்ச்சியை இந்த குரோதி வருடத்தில் அடைய போகிறீங்க. குரோதி வருடத்தில் குரு பகவான் 9ல் வரதும் உங்களுக்கு சொல்லுவாங்கள்ல, எனக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க, ஓடி போனவங்களுக்கு 9ஆம் இடத்தில் குருன்னு சொல்லி. அவங்க வந்து வீட்டை விட்டு ஓடி போனாவோ இல்லை ஊரை விட்டு ஓடி போனவோ கிடையாது. அவங்க வந்து பிரச்சனைகள்லேருந்து ஓடி போனவங்க. எப்படி எல்லா பிரச்சனையிலேருந்து தப்பிச்சு வரான். இது வந்து உங்களுக்கு பிரச்சனையிலேருந்து வெளியாக்கக்கூடிய வருடங்க இந்த குரு பயிற்சி. 9ஆம் இடத்து குரு நல்லா இருக்கணும். அப்போ தான் அவங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வெளியே வந்துட முடியும், சந்தோஷமாக இருக்க முடியும். ஏன்னா அதுதான் அதிர்ஷ்டம், பாக்கியமான இடம். அப்படி அந்த குரு வந்து உங்கள் ராசியவே பார்க்கறதுனால இப்போது உங்களுடைய ஆன்ம பலம், உங்கள் மனநிலை, உங்களுடைய தோற்றம், உங்களுடைய புகழ், உங்களுடைய அந்தஸ்து, உங்களுடைய நேரடியான செயல்கள், இப்போ நீங்கள் நேரடியாக இறங்கி ஒரு மறைமுகமாக இல்லாமல், அதை சொல்லுவாங்கள, கூச்சப்படாமல், அதில் தெளிவாக அருமையாக இப்போதைக்கு நீங்கள் உங்களுடைய நடவடிக்கை இருக்கும். அந்த மாதிரி உங்களை சந்தோஷப்படுத்துகிற, உங்கள் நேரடி பார்வையில் உங்கள் ராசியை சந்தோஷப்படுத்துகிற அந்த குரு உங்களுக்கு 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. 3ஆம் இடம் என்பது இளைய சகோதரம், தைரியம், வீரியம், பராக்கிரமசாலி, தகவல் தொடர்பு சாதனங்கள், தகவல் தொடர்பு ஊடகங்கள்,
இந்த மாதிரி உங்கள் மறைமுகமான ஆற்றல், எழுத்து ஆற்றல், உங்களுடைய தன்னம்பிக்கை, உங்களுடைய விடாமுயற்சியில் அந்த வருடம் வெற்றி அடைய போகுது. எவ்வளோ முயற்சி பண்ணேங்க, அதில் வந்து தளர்ந்து போனேங்க, எனக்கு வந்து வெற்றியே அமையவே இல்லைங்க அப்படின்னு நீங்கள் வருத்தப்பட்டு இருந்த நிலைமை இந்த வருடம் கண்டிப்பாக மாறுதுங்க. உங்கள் விடாமுயற்சிக்கு இப்பொழுது வெற்றி உண்டு. தன்னம்பிக்கை ரொம்ப சிறப்படையுது. அது இருந்தால் போதுங்களே, அது இல்லாமல் தானே எல்லாம் சிரமப்படுறாங்க பலரும். இப்போ தன்னம்பிக்கை சிறப்பாக இருக்குது. உங்களுடைய பராக்கிரமம் பார்த்தாப்பா அவன் தைரியசாலிப்பா, வீரம், அவனுடைய தைரியம், வீரம், பராக்கிரமம் இதெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரியான நிலைகள் இந்த வருடம் அது எல்லாமே வெற்றி அடைய போகுதுங்க. இந்த 3ஆம் இடம் வெற்றி அடைகிறதுனால என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய பேச்சு, எழுத்து ஆற்றல், மறைந்து கிடந்த எழுத்து ஆற்றல் இப்போ வெளியே வரும். அதே மாதிரி உங்கள் தகவல் தொடர்பு சாதனங்கள் உங்களுக்கே தெரியும், ஃபோனு, டிவி, கம்ப்யூட்டர் எல்லாம் இன்றைக்கி ஏகப்பட்ட தகவல் தொடர்பு சாதனங்கள் மத்தியில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுற தகவல் தொடர்பு சாதனங்கள், உங்கள்கிட்ட இருக்கிற ஃபோனு, உங்கள்கிட்ட இருக்கிற கம்ப்யூட்டர், டேப்பு, இந்த மாதிரி அதாவதுங்க வாழ்க்கையவே எல்லாத்தையும் மாற்றுச்சுன்னா அது வந்து அந்த தகவல் தொடர்பில் ஏற்பட்ட அந்த முன்னேற்றம் தான் காரணம். அந்த தகவல் தொடர்பு இப்போ உங்கள் ஃபோனோ, செய்தி பேப்பரோ, உங்களுடைய தொலைக்காட்சியோ, இந்த மாதிரி நம்ம சுற்றிலும் இருக்கிற அந்த தகவல் தொடர்பு ஊடகங்கள்லேருந்து நம்ம வந்து எப்படி பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கற்றுக்கிட்டாலே பாதி வெற்றி அடைஞ்சிடலாம். இன்றைக்கி நம்மளை வந்து நம்ம சிந்தனையை வந்து மாற்றி விடுறதுக்கு பலவிதமான சாதனங்கள் நம்மளை சுற்றி இருக்குது. இப்போ உங்களுக்கு 3ஆம் இடத்துக்கு அந்த குரு பார்வை கிடைக்கிறதுனால இப்போ உங்களுக்கு உங்களுடைய தகவல் தொடர்பும் நல்லாயிருக்கும். நல்ல ஒரு செய்தி வரும். வர செய்தியாக நல்ல செய்தியாக வரும். எதுக்குடா இன்றைக்கி ஃபோன் அடிக்கிறானோ அப்படின்னு ஃபோனை கவலையாக பார்க்க தேவையில்ல, சந்தோஷமாக பார்க்கலாம். இந்த வருஷம் நீங்களும் சந்தோஷமான வார்த்தைகளை சொல்லுவீங்க. தகவல் தொடர்பு அந்த உங்கள் ஃபோன் மூலமாக, உங்களுடைய கணினி மூலமாக, உங்களுடைய கையடக்க கணினி மூலமாக, உங்களுடைய டிவி மூலமாக நல்ல செய்தியை பார்ப்பீங்க. டிவியில் பாருங்களேன், இப்போ உங்களை அந்த இப்போ பலரும் வீட்டை கெடுக்கிறது வந்து காலையிலேயே சாயந்தர நேரத்தில் நல்லா அந்த காலத்தில் நம்ம பெரியவங்களாம் இன்றைக்கும் ஆலயங்களில் அதிகாலை நேரத்தையும் மாலை நேரத்தையும், அதாவது இரவும் பகலும் சந்திக்கிற இடம், இந்த 2 இடத்தையும் வந்து பெருசாக கொண்டாடினாங்க தெய்வீக நேரமாக. ஆனால் இந்த தெய்வீக நேரத்தில் தான் இன்றைக்கி வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நாராசமான வார்த்தைகள் வீட்டில் விழுவுது அந்த டிவி மூலமாக. எப்படி அந்த நாராசம் வந்து நம்ம வீட்டை கெடுக்குது பார்த்தீங்களா? அந்த நிலைமை இந்த வருஷம் உங்களுக்கு இருக்குது. அதுவே மனநிலையை பாதிக்குங்க. ஒரு தெய்வீக நேரத்தில் போய் நமக்கு நாராசமான கெட்ட வார்த்தையை இப்போ கல்யாணத்திலலாம் தாலி கட்டும்போது எதுக்கு மேலதாளெலாம் வச்சாங்க? பொண்ணு மாப்பிள்ளைக்கு வந்து அந்த பொண்ணு மாப்பிள்ளைக்கோ மற்றவங்களுக்கோ எந்த விதத்துலேயும் ஒரு கெட்ட ஒலி கேட்டுறக்கூடாது. ஏன்னா ஒளியும் தான் தெய்வன்றாங்க. வெளிச்சமும் சத்தமும் அதெல்லாம் கேட்டுறக்கூடாது தான். ஆனால் இன்றைக்கி வந்து நம்மளே காசு போட்டு நம்மளே அந்த நாராசத்தை வீட்டில் பரப்பிக்கிட்டு நம்மளே வாங்கிக்கிட்டு நம்மளே துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இது எதுக்கு சொல்ல வரோம்னா, உங்களுடைய 3ஆம் இடம் நல்லா இருக்கிறதுனால இப்போ உங்களுக்கு அந்த தகவல் தொடர்பு சாதனங்கள் மூலமாக நல்ல தகவல்கள், உங்களுக்கு முன்னேற்றத்துக்கு உதவக்கூடிய தகவல்கள் இப்போ கிடைக்கும். உங்கள் கண்ணுக்கு படும். இல்லைனா நீங்கள் நல்லதை தேடினா கூட கெட்டது வந்து எதை தேடணுன்னு மறந்து இதில் ஊறி இருப்போம். இப்போ நீங்கள் எதை மற்றது தேடினா கூட உங்களுக்கு பிரயோஜனமான பயன்படக்கூடியது வந்து உங்கள் கண்ணு முன்னாடி நிற்கும். அதனால் உங்களுடைய நடை உடை பாவனை இப்போ நல்லா மாறுங்க. 3ஆம் இடம் நல்லா இருந்தால் நல்ல ஒரு நடை உடை, அவனுடைய சிந்தனையில், செயலில், சொல்லில் ஒரு நேர்மை, இதெல்லாம் வந்து இப்போ சிறப்படையுது. அதே மாதிரி அடுத்ததாக 5ஆம் இடத்துக்கு பார்வை. 5ஆம் இடம் தாங்க பூர்வ புண்ணியம், புத்திரம், நல்ல புத்தி வேலை செய்கிறது, அவங்களுடைய காதல் ஆசை. இப்போ 5ஆம் இடத்துக்கு குரு பார்வை எழுதுனால உங்களுக்கு காதலில் யாரும் இருக்கிறவங்களுக்கு அவங்க ஜாதகம் தசாபுத்தி நல்லா இருந்தால் இப்போ வெற்றி அடையக்கூடிய நேரம். அதனால் மன சந்தோஷம். அரசியல் ஈடுபாடு, அவங்களுக்கு பதவி கிடைக்கிறது, பதவி உயர்வு கிடைக்கிறது, குலதெய்வம், இஷ்ட தெய்வம், இவங்க அருள் கிடைக்கிறது. இப்போ வந்து மந்திரம், ஏதாவது உங்களுக்கு இஷ்டமான மந்திரத்தை தொடர்ந்து சொன்னீங்கன்னா அந்த மந்திரத்தினால நல்ல பலன் கிடைக்கிறது. அவங்களுடைய அன்னதானம், அவங்களுடைய மருந்து தானம், அவங்களுடைய ஜோதிட திறமை, அவங்களுடைய ஆன்மீக திறமை. 5ஆம் இடம் அதிர்ஷ்டத்தையும் குறிக்குங்க. 9ஆம் இடமும் அதிர்ஷ்டத்தை குறிக்கும். ஏன்னா தாத்தா, அப்பா, பூர்வ புண்ணியம், குலதெய்வம், இஷ்ட தெய்வம், மந்திர பிரயோகம், ஹோமம், புரோகிதம், வீட்டில் தொடர்ந்து நன்மை நடக்கிறதுக்கெலாம் 5ஆம் இடம் நல்லா இருக்கணும். அந்த வீட்டில் அவங்களுக்கு மட்டும் பாருங்கள் சுபகாரியமாகவே நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு நினைக்கிறதுக்கெலாம் அவங்களுக்கு 5ஆம் இடம் நல்லாயிருக்கும். இப்போ உங்களுக்கு 5ஆம் இடம் நல்லா இருக்குது. 2மே அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய இடங்கள். இப்படி எல்லா விதத்துலேயும் இந்த குரு பார்வை,
குரு பகவான் வந்து அமர்ந்த அந்த 9ஆம் இடமும் அவர் பார்க்குற உங்களுடைய ராசியையும் 3ஆம் இடத்தையும் 5ஆம் இடத்தையும் பார்க்கக்கூடியதும் இது 4ம் வந்து அமர்ந்த இடம் இந்த பார்வை 4மே உங்களுக்கு ரொம்ப சாதகமாக ரொம்ப அருமையாக ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் ஒரு விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும். அடுத்து வருவோம். இப்போ அடுத்து வந்து நம்ம சனி பகவான் 6ல் இருக்கார். சனி பகவான் 6ல் இருந்தால் லட்சுமி யோகங்க, தனயோகம். சனி பகவானுக்கு உகந்த இடம் வந்து 6ஆம் இடமும் 8ஆம் இடமும். இப்போ சனி பகவான் 8ல் இருந்திருந்தாருன்னா அவங்களுக்கு வந்து 8ல் ராகுவோ சனியோ இருந்தால் அவங்களுக்கு தீர்க்காயுள். அது வந்து இப்போ 6ல் இருக்கிறதுனால உங்களுக்கு லட்சுமி யோகம் தனயோகம் கிடைக்கும். இப்போ 6ல் இருந்து உங்களுக்கு வந்து 8 பார்க்குறாரு. பார்த்தீங்களா, 8ஐயும் பார்க்குறாரு. அவர் பார்க்குறது இன்னும் நல்லது தான், ஆயுளுக்கும் நல்லது தான். ஒரு நிமிஷம். 8 பார்க்குறாரு சனி பகவான் 3ஆம் பார்வையாக. அங்கேருந்து 7 பார்க்குறாரு. 7ஆம் பார்வையாக 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. 12ஆம் இடம் வந்து உங்களுடைய சுகபோகம் மோட்சம் அனுபவிக்கிற அந்த போகத்தன்மை இதெல்லாம் குறிக்கக்கூடிய இடங்கள். அடுத்து வந்து 10ஆம் பார்வையாக 8 9 10 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. 3ஆம் இடத்துக்கு குரு பார்வை வந்துருச்சு. கேதுவோட பலன் என்னங்கன்னு கேட்டிங்கன்னா, கேது எங்கே இருக்காரோ அந்த இடத்த வந்து தடை செய்வார். இப்போ உங்களுக்கு மன அமைதி கிடைக்கும். மன அமைதி, தெளிவான மனநிலை, எதையும் வந்து தெளிவாக சிந்திக்கிற தன்மை இதெல்லாம் இருக்குது. அங்கே நீங்கள் கேது நினச்சி கவலைப்படவும் தேவையில்லை. இன்னொரு முக்கிய காரணம் வந்து குரு பகவான் உங்களுடைய பார்வை அங்கே இருக்குது. அதனால் கேது உங்களுக்கு ஓகே. சனி பகவான் அமர்ந்திருக்கிற குரு மாதிரியே தான். சனி பகவான் அமர்ந்திருக்கிறதும் சூப்பர், அவருடைய பார்வை பருங்கிற இடங்களும் சூப்பர். சரிங்களா. இப்போ சனி குரு தான் மிக முக்கியமான 2 கிரகங்கள். எதிராக இருந்தாலும் அவங்க ரொம்ப ஒரு நல்ல கிரகங்கள். 2 பேருடைய அருள் இருந்தால் அவங்க நல்லா இருப்பாங்க. இப்போ 2 பேருடைய அமர்ந்த ஸ்தானமும் சரிங்க. சனி பகவான் 6ல் அமர்ந்திருக்கிறதும், குரு பகவான் 9ல் அமர்ந்திருக்கிறதும், குரு பகவான் 1 3 5 பார்க்குறதும், சனி பகவான் 12 3 8 பார்க்குறதும் ரொம்ப சூப்பர். அதே மாதிரி கேது ராசியிலே இருக்கிறதும் ரொம்ப நன்மை. உங்களுக்கு ஒரே ஒரு எச்சரிக்கை, ஒரே ஒரு கவனம், ஒரே ஒரு நிதானம் வேணும், பொறுமை வேணும்னா 7ஆம் இடத்து ராகுனால தாங்க வேணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால 7ஆம் இடம் எதை சொல்லும்? களத்திரம், கூட்டாளி, நண்பர்கள், அவர்களுடைய செயல்படும் தன்மை, இதையெல்லாம் வந்து 7ஆம் இடத்துல இருந்து தான் சொல்லணும். இப்போ 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால மனைவிக்கு வந்து செலவு பண்ணுவீங்க. அவங்கள உடல்நலம் பொருட்டோ அல்லது அவங்க உடல் சுகமாக இருக்கணுங்கிற பொருட்டோ வந்து செலவு பண்ணுவீங்க. அதே மாதிரி நண்பர்கள் கூட்டாளிகள் மூலமாக இப்போ கொஞ்சம் வெறுப்புணர்வு ஏற்படும். உங்களுக்கு ஒரு மூர்க்கத்தனம் இருக்கும். 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால. அதனால் இப்போ என்ன பண்ணுவீங்க, கெட்ட சகவாசம் இருக்கலாம். இப்போ உங்களுக்கு நேரெல்லாம் நல்லா இருக்குன்னு ஆடக்கூடாது. சந்திக்கிறவங்க வெளியில் சமுதாயத்தில் சந்திக்கிறவங்க கிட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும். மனைவி வந்து இப்போ கொஞ்சம் பிரச்சனையாக இருப்பாங்க, பிரிந்து கூட சேருவாங்க. ஆனால் பிரிஞ்சு போயிட மாட்டாங்க, பிரிஞ்சு சேர்ந்துருவாங்க. ராகு பிரிக்க மாட்டார், கேது தான் அதை தடை பண்ணுவார். இப்போ உங்களுக்கு வந்து அந்த மனைவி கூட இணக்கம் இல்லாதனால கெட்ட தொடர்பு ஏற்பட கேட்கும் மனசு. அதை நீங்கள் அதனால் ஒரு கெட்ட தொடர்புக்கு போயிடாதீங்க. கெட்ட கூட்டாளிக்கு கூட கூடாதீங்க. கெட்ட சேரிடம் மருந்து சேர்றது தான் வாழ்க்கைக்கு முன்னேற்றத்துக்கு முதல் படியே சொல்லியிருக்காங்க. அது அந்த 7ஆம் இடம் தான். இப்போ 7ஆம் இடத்துல கேது ராகு இருக்கிறதுனால நீங்கள் அந்த 7ஆம் இட ராகு விஷயத்தில் மட்டும் ரொம்ப ஜாக்கிரதையாக ரொம்ப கவனமாக, வேண்டாத சகவாசமோ வேண்டாத தொடர்போ இப்போ வேண்டான்னு ஒதுங்கி போனீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குங்க நிலவரமெல்லாம். ஆக கன்னிராசி நேயர்களே, இப்போ 7ஆம் இடத்து ராகுவுக்கு மட்டும் பரிகாரம் பண்ணிக்கணும். பாம்புரம் போயிட்டு வரலாம், திருநாகேஸ்வரம் போயிட்டு வரலாம், கும்பகோணத்துலேயே நாகநாதர் கோயில் இருக்கு இல்லைங்களா, அங்கே ரொம்ப அருமையாக போயிட்டு வரலாம். இல்லை உங்கள் ஊர்லேயே ராகு பகவானுக்கு அந்த நவகிரகத்தில் இருக்கிறவங்களுக்கு வழிபாடு பண்ணலாம். அந்த ராகு நேரத்தில் துர்க்கைக்கு விளக்கு போடுவாங்கள்ல, அதை செய்யலாம். இப்போ ராகு பகவான்னா பெரியவங்க, அவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணுறது, தர்மம் பண்ணுறது, இதெல்லாம் செய்யலாங்க. எது முடியுமோ ராகு விஷயத்தில் என்ன தர்மம் செஞ்சாலும் அந்தந்த கடவுள் எது சரியில்லையோ எல்லாமே சரியாயிடும். நெகட்டிவ் பாயிண்ட் எல்லாம் சரியாகும் தர்மத்தினால. குறிப்பிட்டுலாம் செய்யணும், அதை செய்யலாமா இதை செஞ்சிடக்கூடாதோ அப்படின்லாம் பார்க்க தேவையில்லை. தர்ம விஷயங்கள், பரிகார விஷயங்கள், ஆலய விஷயங்கள், அதெல்லாம் எது முடியுமோ அதில் ஈடுபட்டுலாம். இப்போ ஏன் உங்களுக்கு வந்து அந்த ராகுவை வந்து அப்படி சொல்கிறோம்னா, அவருடைய தொடர்பு 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால கன்னிக்கு வந்து நேர் எதிர்ஸ்தானங்கிறதுனால, அதான் அவருடைய செயல்படும் தன்மையை காமிக்கிறதுங்கிறதுனால அந்த மாதிரி நம்ம சொல்கிறோங்க.
உங்களுக்கு வந்து இப்போ பாருங்கள், சுருக்கமாக பாருங்களேன். இப்போ வந்து உங்களுக்கு கன்னி உங்கள் ராசிக்கு குரு பார்வை கிடைக்கிது. அதனால் உங்களுக்கு நடை உடை எல்லாம் மாறுது. குலதெய்வ அருள், இப்போ இஷ்ட தெய்வ அருள், மந்திர பிரயோகத்தினால தெய்வ அருள் எல்லாம் கிடைக்கிது. குருவும் வந்து 9ஆம் இடத்துல அதிர்ஷ்டமாக இருக்கார். இதனால் இருக்குது. உங்களுக்கு சனி பகவான் 6ல் இருக்கிறதுனால இப்போ உங்களை யாரும் எதிர்க்க முடியாது. உங்களை யாரும் எதிரியாக நினச்சி எதுவும் செய்ய முடியாது. உங்களுக்கு அந்த கிராமத்துலலாம் பயப்படுறீங்களா, பில்லி சூனியம் செய்வனு எதுவும் இப்போ உங்களுக்கு யாராவது செஞ்சால் அவன் வந்தான், அவன் கெட்டான். இப்போ உங்களை யாராவது எதிரியாக பார்த்தா எதிரி தானாக மறைஞ்சி பின்னங்கால் பிடங்கால் தெரிக்க ஓடிடுவான். 6ல் சனி இருக்கிறவங்கள மட்டும் யாரும் பகைச்சக்கூடாது. அதே மாதிரி உங்களுக்கு 5ஆம் இடம் போய் 6ல் இருக்கேன்னு நீங்கள் வருத்தப்பட தேவையில்லை. 5ஆம் இடம் நன்மை செய்யும். ஆனால் 6ஆம் இடத்துக்கு போனதுனால தவறுன்னு தோணும். ஆனாலும் இப்போ 5ஆம் இடத்துக்கு அந்த குரு பார்வை கிடைக்கிறதுனால 5ஆம் இடம் செயல்படும். குலதெய்வ அருள்லாம் தங்கு தடை இல்லாமல் கிடைக்கிறதுனால மற்ற பலன்கள் குலதெய்வ அருளே கிடைச்சிச்சின்னா அப்புறம் என்னங்க, மிக சிறப்பு. அதே மாதிரி உங்களுக்கு இப்போ 4ஆம் இடத்துக்கு குரு, உங்களுக்கு 4ஆம் இடத்து அதிபதியே குரு தான். 4ஆம் இடங்கிறது வண்டி வாகனம் சொத்து சுகம் தாயார் இவங்களாம் வந்து 4ஆம் இடம் தான். கட்டில் சுகம் இந்த 4ஆம் இடமான வண்டி வாகனம் சொத்து சுகம் தாயார் இவர் வந்து 9ஆம் இடத்துக்கு போனதுனால இப்போ பெரியவங்க மேலே ஒரு மரியாதையாக மதிப்பாக நடந்துக்குவீங்க. தந்தையோட ஸ்தானம் இது. அதனால் தந்தை வழியில் கிடைக்க வேண்டியதெல்லாம் நல்லா கிடைக்கும். தந்தை ஆதரவாக இருப்பார். 4ஆம் இடமாக அவர் 9ஆம் இடத்துக்கு போனதும் ரொம்ப ஒரு அருமையான பலாபலன்களை தருவாருங்க. அவர் வந்து 7க்கு அதிபதி உங்களுக்கு அவர் தான். கன்னிராசிக்கு 7க்கு அதிபதி குரு தான். அந்த 7 இப்போ 9க்கு போயிட்டதுனால இப்போ 7ஆம் இடத்துல ராகு தான் மனைவிக்கு தீங்கு செய்வதை தவிர இந்த அதிபதி உங்களுக்கு 9ஆம் இடத்துக்கு போனதுனால மனைவியினால் நீங்கள் இப்போ சுகத்தை அனுபவிப்பீங்க. அவர் சொத்தை கூட, மனைவியோட சொத்தை கூட அனுபவிக்கக்கூடிய தன்மை இப்போ கிடைக்கும் அந்த 7ஆம் அதிபதி 9க்கு போனதுனால. இப்போ நீங்கள் திருமணம் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். மனைவி வந்து ஏதாவது கொண்டு வரவங்களாக இருப்பாங்க, இல்லை ஒரு பதவியில் இருக்கிறவங்களாக இருப்பாங்க. 7ஆம் அதிபதி 9 அதிர்ஷ்டமான கிடைக்க வேண்டியவங்க எனக்கு அவங்களுக்கு இன்னும் நீங்கள் புலகாங்கித மகிழ்ச்சி சந்தோஷப்படுற அளவுக்கான அவங்க கிடைப்பாங்க. இப்போ அதனால் இப்போ கன்னிக்கு உங்களுக்கு பார்வையும் இருக்குது, 9ஆம் இடத்துக்கும் இருக்குது. அவர் 4ஆம் அதிபதியாகவும் நல்ல ஒரு திரிகோணத்துக்கு போயிட்டார். இது 4ம் 7ம் வந்து கேந்திராதிபதிகள். அவர் திரிகோணத்துக்கு போயிட்டதுனால இன்னும் முன்னேற்றம் தான் ஜாதகத்தை பொறுத்தளவு. 4ஆம் அதிபதியாகவும் 7ஆம் அதிபதியாகவும் 9க்கு போனது ரொம்ப சூப்பர். அதனால் நீங்கள் ராகுவுக்கு மட்டும் ஜாக்கிரதையாக இருங்க. அவருக்கு உண்டான பரிகாரத்தை பண்ணிங்க. ராகு பகவானுக்கு துர்க்கைக்கு விளக்கி போடுங்க. ராகு நேரத்தில் முடிஞ்சால் ராகு கோயிலுக்கு போய்ட்டு வாங்க. என்ன உங்களால் அந்த ஆலய ஈடுபாடு, ஆலய வழிபாடு, பெரியவங்களுக்கு உதவி செய்கிறது, தர்ம விஷயங்கள் எல்லாம் செஞ்சுக்கலாம். நம்ம பாட்டுக்கும் இங்கே நீங்கள் காசிக்கு போய்ட்டு வாங்க, நீங்கள் ராமேஸ்வரம் போய்ட்டு வாங்கன்னு நீங்கள் எங்கேயோ இருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு மனக்குறையை பரிகாரத்தில் உண்டு பண்ணக்கூடாதுங்கிறது அடியானுடைய எண்ணங்க. எங்கே செஞ்சாலும் கடவுள் எல்லா இடத்துலையும் பஞ்சபூதங்களாக இருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கார். அதனால் நல்லது செய்யுங்க. நல்லது நடக்கக்கூடிய காலம் வந்துருச்சு. இன்னும் நல்லா ஈடுபடுங்க. ரொம்ப நன்றி. வணக்கம். சந்தோஷம்.